நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இதோ இந்த அருமையான இந்த மாலை பொழுதினிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் இந்த நேரத்தில் அவரோடு நாம் செலவிட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நேரங்கள், காலங்கள், நாட்கள், வருடங்கள் கரைந்தோடி போனாலும் இவரோடு நாம் இணைகின்ற நேரம் எத்துணை இனிமையான நேரங்கள். எனவே நம்முடைய உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் ஒன்றிணைத்து இது நற்கருணை ஆண்டவரை நாம் துதிப்போம், போற்றுவோம், புகழுவோம், நன்றி செலுத்தி எல்லா நேரங்களிலுமே நாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற இருக்கின்றோம். எனவே இதோ இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரை போற்றக்கூடிய நிலையிலே அந்த தூய ஆவியாருடைய வல்லமை, தூய ஆவியார் நம்மை இயக்குகின்றார், தூய ஆவியார் நம்மளுக்கு ஆற்றல் தருகின்றார், தூய ஆவியார் நமக்கு வழிகாட்டுகின்றார். தூய ஆவியார் என்னால் நம்மிருந்து செயலாற்றக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது நாம் தூய ஆவியாரை வருகையை இந்த நேரத்தில் நாம் வரவேற்று இந்த தெய்வீக ஆராதனையிலே அவருடைய வருகையை நாம் எடுத்து நாம் இந்த ஊற்று தண்ணீரே என்ற பாடலை பாடி அவரை வரவேற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வரங்களை தட்டி பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆவியானவரே, இதோ எங்கள் மீது அசைவாடி வாரும் ஆண்டவரே. அந்த பெந்தகோஸ்து நாளிலே எப்படி அக்கினி நாவு வடிவிலே அன்னை மரியா மீதும் திருத்துதர்கள் மீது நீ இறங்கி அவர்களை உறுதிப்படுத்தினீரே, இதோ முன் நிற்கின்ற இவர்களை நீதாமே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க உம்முடைய தூய ஆவியாருடைய அக்கினி நாவு வடிவிலே இவர்கள் ஒவ்வொருவரும் இறங்கி இவருடைய எண்ணங்கள், இவருடைய வார்த்தைகள், இவருடைய செயல்கள், இவருடைய வாழ்வு முழுவதும் தூய ஆவின் வல்லமையினால் இவர்கள் நிறைப்பெயரிடம் மன்றாடுகின்றோம். கண்மலையை பிளந்து வண்ணாகரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வண்ணாகரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. சத்தமாக ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஆவியானவரே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆண்டவரே, இதோ இவர்களை படைத்த பொழுது ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு நல்லது என்று நினைத்து அவர்களை படைத்தீரே. இதோ இவர்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாம் உம்மாலேதான் ஆண்டவரே. இதோ இவர்களுக்கு நீதாமே
உம்முடைய ஆசீர்வாதம் நிறைகின்ற நேரங்களெல்லாம் இவர்கள் எல்லா நிலைகளிலுமே உம்முடைய தூய ஆவியாருடைய செயல்பாட்டை இவர்கள் மீது இறக்கும் ஆண்டவரே. அந்த தண்ணீரினால் இவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு இவர்கள் இருக்கின்ற தீய சக்தி எல்லாம் ஓடக்கூடிய நிலையிலே உம்முடைய தூய ஆவியானவர் தண்ணீர் வழியாக இவர்கள் மீது பொழியப்பட்டு இவர்கள் அபிஷேகமாய் இவர்கள் மீது ஊற்றியருளும் ஆண்டவரே. இதோ உம்முடைய நலத்தையும் வளத்தையும் உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் இதோ தூய ஆவியின் வழியாக இவர்கள் மீது பொழியும் ஆண்டவரே, பொழியும். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆவியானவரே, இதோ எங்கள் மது உம்முடைய ஆசீர்வாதத்தால் அருள் அடையாளங்கள் வழியாகும். இதோ ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நாவினிலும் நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல வார்த்தைகளாக பேசவும் எங்கள் உள்ளங்களை தொடும் ஆண்டவரே. தூய ஆவியானவரே, இதோ எங்கள் மீது அசைவாடும் அந்த தண்ணீர் மீது அசைவாடி எங்களுக்கு வாழ்வு கொடுத்தீரே. இதோ எங்கள் உள்ளங்களிலும் அசைவாடும் துவண்டு கிடக்கின்ற எங்கள் உள்ளங்கள் எங்களுக்கு புத்துணர்ச்சியாக ஆற்றல் மிக்க ஒரு உள்ளமாக எங்கள் மீது நீதாமே உம்முடைய தூய ஆவியானவர் எங்கள் மீது அசைவாடக்கூடிய அந்த ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு நிறைவாக பொழிந்திடும். வாரும் ஆண்டவரே, வாரும் வாரும் எங்கள் மத்தியிலே இறங்கும், வாசம் செய்யும் ஆண்டவரே, எங்கள் மீது வாசம் செய்யும். இறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்கள் வெளிப்பட்டதே. இறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், நல்லவரே உம்மை போற்றுகிறோம், நல்லவரே உம்மை போற்றுகிறோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம், உன்னதரே உம்மை போற்றுகிறோம், உன்னதரே உம்மை போற்றுகிறோம், உயர்ந்தவரே உம்மை போற்றுகிறோம், உயர்ந்தவரே உம்மை போற்றுகிறோம், இருப்பவரே உம்மை போற்றுகிறோம், இருப்பவரே உம்மை போற்றுகிறோம், கொடுப்பவரே உம்மை போற்றுகிறோம், கொடுப்பவரே உம்மை போற்றுகிறோம், குணப்படுத்துபவரே உம்மை போற்றுகிறோம், குணப்படுத்துபவரே உம்மை போற்றுகிறோம், காப்பவரே உம்மை போற்றுகிறோம், காப்பவரே உம்மை போற்றுகிறோம், மீட்பவரே உம்மை போற்றுகிறோம், மீட்பவரே உம்மை போற்றுகிறோம், தூயவரே உம்மை போற்றுகிறோம், தூயவரே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவரை போற்றுவது எத்துணை இனிமையானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வார்த்தை என்பது ஆண்டவருடைய அந்த இவரை போற்றி புகழ்ந்து நாம் எந்நாளுமே இவருக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையாக இந்த அல்லேலூயா என்று நாம் உச்சரித்து பாடுகின்ற பொழுது நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம்?
நாம் எதற்காக வாழ்கின்றோம் என்றால் அவரை அன்பு செய்ய, அவரை பின்தொடர, அவரோடு நாம் இருக்க, அவருக்காக வாழ, அவரை போற்றி புகழ. இந்த வானதூதர்கள்லாம் புகழ்ந்தது போல இந்த மண்ணுலகில் நாமும் இந்த கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவரை புகழ வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா என்று நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் உச்சரித்து சொல்கின்ற பொழுது நம்மில் இருக்கின்ற அந்த நோய்களோ குணங்களோ தனிப்பட்ட முறையில் நாம் விரக்தியான முறையில் இருக்கின்ற பொழுதெல்லாம் அவரை புகழ வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா என்று நாம் இப்பொழுது அந்த பாடலை பாடி ஆண்டவரை துதித்து நாம் இறைவனோடு என்றும் இரண்டர கலப்போம். அல்லேலூயா 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 பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இம்மானுவேல் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இருதய ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், தூய்மையாக்கும் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், குணமாக்கும் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், நலம் தரும் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், நீதியின் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், வெற்றியின் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், அரியணையின் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், அரசராம் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், ஆட்சியின் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், ஆசி தரும் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், ஆவி தரும் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், ஆற்றல் தரும் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், வழியாம் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், ஒளியாம் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், உணவான ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், வார்த்தையாம் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், உண்மையாம் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, நன்மையின் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, நற்கருணை ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே,
இயேசுவே நல்வாழ்வின் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரை நாம் எக்காலம் போற்றுவது எத்துணை இனிமையானது. அவரை புகழ்ந்து கொண்டே இருந்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள். அனைவரும் இந்த இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும். கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். ஆனாலும் ஏன்னா ஒரு நல்லா இருக்கலாம் கேட்ட உடனே உள்ள அவ்வளோ கஷ்டம் வச்சுருந்தாலும் வெளியே என்ன சொல்லுவோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க எந்த நிலையில் கேட்குறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு நாம் சொல்கின்ற வார்த்தை ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கணும். அதுதான் நம்ம ஒருவருக்கும் ஒருவர் நாம் கொடுக்கிற வார்த்தைகள் என்பது ஆறுதலான ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் கிறிஸ்துவன், நான் கிறிஸ்துவள் என்ற ஒரு நிலையில் நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் மீது நாம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த துன்பங்கள் மத்தியிலும், எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் இறைவனை நாம் ஆணித்தரமாக அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எல்லாம் நலமாக நம் மீது இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாருக்கும் இந்த அ ஆ இ இ உ உ அதெல்லாம் தெரியுங்களா? தெரியுமா? பாடம் எடுக்கல. அ ஆ இ இ இதே போதும், சரிங்களா? இதிலே நாம் இறை வார்த்தை, இறைவனோடு நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க போகிறோம். அதாவது ஒரு பயணம், இது ஒரு பயணத்தில் நாம் போயிட்டு இருக்கோம். இந்த பயணத்தில் எப்படிலாம் நாம் சந்திக்க போகிறோம்? ஒரு ஊருக்கு போகிறோன்னா எந்தெந்த ஒரு பஸ்ஸில் ஏறுகின்ற எப்படிப்பட்ட மக்கள்லாம் அதில் இருப்பாங்க. அதே போல் இப்படி நம்ம உட்காந்துக்கிற ஒரு பயணத்தை கடவுளோடு நாம் போகிறோம். இவர் தான் இயக்குறார்.
யார்? இயேசு தான் இயக்குறார். இப்போ இந்த இதில் ஆ என்பது அனுபவம், ஆ என்பது அனுபவம். இந்த அனுபவம் என்பது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. ஒவ்வொருவரும் சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்திருக்கின்ற பொழுது அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தவர்கள் எல்லாம் இந்த அனுபவம் போடி வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு 10 நாள் நாங்கள் செமினேரியில் படிக்கின்ற பொழுது ஒரு 10 நாள் நாங்கள் தாளவாடி என்ற ஒரு பகுதியில் ஒரு கேம்ப் மாதிரிக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஃபுல்லாக காடு, ரொம்ப அடர்ந்த காடு. அந்த நேரம் பார்த்து அறுவடை நேரத்துக்கான நேரத்தை நாங்கள் போகிற நேரம் ஒரு அடர்ந்த காடு. ஒரு சத்தியமங்கலம் பக்கம், அந்த வீரப்ப சத்தியமங்கலம் அந்த பக்கம், தாளவாடி கர்நாடகா அந்த பக்கம், தமிழ்நாடு இந்த பக்கம், அந்த மாதிரி ஒரு இடத்த போனோம். அங்கே நைட்டில் வந்து யானை நடமாட்டம் இருக்குது. யானை நடமாட்டம், சிறுத்தைகள்லாம் நைட்டில் போகும்போது அப்படியே அமைதியாக போவோம், பேசக்கூடாது. அந்த மாதிரி அவங்க வண்டி போயிட்டு வரத்துக்கு இவ்வளோ ஒரு இது சூழ்நிலை. அந்த இடத்த ஒரு கிராமம் ஒன்று இருந்தது. அவங்க மக்களை சந்திக்க போனோம். அங்கே சந்தித்து அவங்களோடு இந்த இறை வார்த்தையை அவங்கள்ட்ட பேசுவதும், அங்கே அவங்க சாதாரண அந்த வேலைகளை செய்வதும், அந்த ராகி கோதுமை சரி அது இந்த கேழ்வரகு அதெல்லாம் வந்து அறுவடை செய்கிற அந்த டைமில் அவங்க அறுவடை செய்தாங்க. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு, அந்த இடத்த ஒரு வீட்டை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு வீட்டில் நான் சந்திக்க போனேன். அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, என்னம்மா உங்களுக்கு என்ன, யார் யார் வீட்டில் இருக்காங்க என்ன அப்படி நார்மலாக கேட்குற மாதிரி அவங்ககிட்ட கேட்டுருந்தேன். அந்த அம்மா பேசி கொண்டே இருக்கின்ற பொழுது அழுதார்கள். அந்த அம்மா அழுது கொண்டே பேசினாங்க. என்ன ஃபாதர், எங்களுக்கு இந்த இடத்து தான் வரணும், எங்களுக்கு என்ன ஒரு இங்கே தான் பிறக்கணுமா, இங்கே தான் வாழணுமா, இப்படி தான் இருக்கணுமா என்ற ஒரு விரக்தியோடு பேச ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அனுபவம் என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. அந்த அம்மா பேசுகின்ற அந்த வித்தியாசம், இழப்பு, அவங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டது. என்னம்மா இழப்பு என்று சொல்லுகின்ற பொழுது, அவருடைய மகன் இறந்து விட்டான். அவருடைய ஒரே மகன், பார்த்து வளர்த்த ஒரு மகன் இறந்து விட்டான். அதை கண்ணீரோடு அந்த அம்மா சொல்கின்ற பொழுது எனக்கும் தாங்க முடியவில்லை. அப்பொழுது சரி, அந்த அம்மாவுக்கு என்ன ஆறுதல் சொல்வது தெரியல, என்ன ஆறுதல் சொல்வது. ஒரு பக்கம் கண்ணீரோடும் அந்த வலியோடும் அந்த அம்மா சொல்கின்றார். அப்பொழுது என்ன சொல்வது என்றால், கடவுளுடைய வார்த்தை அந்த இடத்தில் சொல்வதற்கான ஒரு நிலை. அதாவது, அம்மா கவலைப்படாதீங்க, இதுமாரி 10 பிள்ளைங்க அப்பா அம்மா இல்லாமல் எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா அம்மா இல்லாமல் இருக்காங்க. அந்த 10 பிள்ளைங்களில் உங்கள் ஒரு பையனை பாருங்கள். அந்த 10 பேரில் உதாரணம் சொன்னேன், 10 பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு 10 பேரில் உங்கள் பையனை பாருங்கள். அந்த 10 பேர் அழுதானா உன் பையன் அழுகுறான், அந்த 10 பேரை சிரிச்சானா உன் பையன் சிரிக்கிறான். அந்த 10 பேருக்கு நீங்கள் உணவு கொடுத்துனா உங்கள் பையனுக்கு நீங்கள் உணவு கொடுக்குற மாரி இருக்கும். இப்படி அந்த அம்மா கிட்ட சொல்லும் பொழுது அந்த அம்மா, எனக்கு ஒரு அமைதி, ஒரு ஆறுதல் கிடைச்சது என்று சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த இழப்புகள் வருகின்ற பொழுது புடமிடப்படுகிறான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இழப்புகள் வருகின்ற போது ஆண்டவரை நெருங்கி வருவதற்கான தயக்கங்கள் ஏற்படுகின்றன. அல்லது எனக்கு இழப்புகள் வருகின்ற பொழுது, ஆண்டவரை நோக்கி வருகின்ற பொழுது என்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து வைக்கின்றேன். இந்த 2 மனநிலையோடு தான் ஆண்டவரை நெருங்கி வருகின்றோம். இழப்புகள் வருகின்ற பொழுது என்னுடைய மனம் எப்படி இருக்கின்றது? உறுதியான மனநிலையோடு நாம் வாழ வேண்டும். இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் அல்ல. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. எதை எடுத்து வந்தோம், எதை எடுத்து செல்ல போகின்றோம், ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும். இவர் போதும், இவர் எனக்கு போதும், இவருடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும், அப்படி என்ற நம்பிக்கை என்னில் இருக்கின்ற பொழுது நிச்சயம் சுகம் தரும். பசிலிகாவும் ஒரு அம்மா வந்தாங்க, கையில் அடிபட்டுட்டு வந்தாங்க. அங்கே வரும்பொழுது ரொம்ப வலிக்குது சொல்லிட்டேன். என்ன சொல்வது? ஒன்று, அம்மா நீங்கள் அதாவது வலின்னு இருந்தால் வலிச்சுன்னு தான் இருக்கும், வலினா வலிச்சுட்டே இருக்கும். மனசை தைரியமாக வச்சுக்கங்க, மனசை வலிக்காது, புண்ணு ஆறிடும், எல்லாம் நல்லா ஆகிடும் சொல்லிட்டு மனசை தைரியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த புண்ணு ஆறிடும். அதையே நம்ம நினச்சி அதிலே இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வலி இன்னும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் நம்ம மனசை திடமாக வச்சுக்கணும். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலுமே ஆண்டவர் மீது நாம் ஆழமான நம்பிக்கை வைத்து நாம் செல்வதற்கான இந்த அனுபவம் நமக்கு
என்ற நிலையில் நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவங்கள் எத்தனை பாடங்கள் கற்றுக் கொடுத்திருக்கும் என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்தது என்பது ஆய்வு. ஆய்வு என்பது நாம் நம்மையே சுய ஆய்வு செய்யக்கூடியவன். சுய ஆய்வு என்பது உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை நான்லாம் கரெக்டாக இருக்கேன், எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டேன், நல்லா இருக்கேன், தலைவாரிட்டேன், அப்படி ஆய்வு செய்வது அல்ல. உள்ளத்தை ஆய்வு செய்வது, ஆத்ம ஆயத்தம் செய்வது. வெளியில் நல்லா இருக்கேன், வெளியில் நல்லா இருக்கேன், ஆனால் என் ஆன்மா எங்கே இருக்கிறது? என் ஆன்மா எங்கே இருக்கிறது? நச்சரிக்கும், ஒவ்வொரு நாளும் நச்சரிக்கும். எப்போ நச்சரிக்கும்? நாம் இறக்கும் தருவாயில் இருக்கின்ற பொழுது அந்த குற்ற உணர்ச்சி மனசாட்சி நம்மை ஒவ்வொரு நாளும் தூங்க விடாது. அந்த ஆய்வு என்பது இப்பொழுதே ஒவ்வொரு நொடி பொழுதுமே என்னையே நான் சுய ஆய்வு செய்து அந்த ஆன்மாவை நாம் எப்பொழுதுமே அதற்கு விழிப்பு தர வேண்டும், அதற்கு உயிர்ப்பு தர வேண்டும், அதற்கு வாழ்வு தர வேண்டும். இறைவனோடு என்றும் அது பேசக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் என்னாலும் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குது, நான் ஒரு பக்கம் இருக்குது அல்ல. அந்த ஆய்வு என்பது என் ஆன்மாவை ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ற அந்த வார்த்தை இறை வார்த்தை. இறை வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் இன்று கூட நாம் வாசித்தோம். அதாவது இறை வார்த்தையை கேட்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் அந்த பாறை மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பானவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ நான் கேட்குறேன், பேசுகிறேன், அப்படியே போயிடுறேன், அப்படியே அல்ல. அந்த இறை வார்த்தையை செயல்படுத்த வேண்டும். இறை வார்த்தையை செயல்படுத்தும். நான் பேசுகின்ற வார்த்தை உயிர் தர வேண்டும். இயேசுவும் அப்படிதான். நலம் குன்றியவர்களை இதோ அவன் நம்பிக்கையோடு வந்திருக்கிறான், அவன் எழுந்து நட என்று சொன்னார். எழுந்து நன்றார், அவர்களை குணப்படுத்தினார். முடியாதது அந்த அம்மா ஓடி வர, என் மகள் இறந்து விட்டான் என்று ஓடி வராங்க. சொல்றாங்க ஒரே வார்த்தை, உன் பையன் நடமடைஞ்சிட்டான். அவன் அந்த இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண், அவருடைய ஆடையத்தோட குணப்பட்டிருப்பானாங்க. தூரத்திலிருந்து 10 தொழுநோயாளர்கள் வருவதை உணர்ந்து கொண்டார்கள். இயேசு வரார் உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் உணர்ந்து கொண்டு கிட்ட வந்தவனே இயேசுடைய வார்த்தையே அவர்களுக்கு வாழ்வு தந்தது. அது செயலாக மாறியது. இதுதான் அவர்கள் இயேசு அவர் பாறை மீது கட்டப்பட்ட ஒரு வீடாக இயேசு என்றும் இருந்தார். மணல் மீது கட்டப்பட்ட வீடு அல்ல. அது பாறை மீது கட்டப்பட்ட வீடு என்பது என்றும் நிலைத்திருக்கின்ற ஒரு வீடு, அடித்து செல்லக்கூடிய நிலை அல்ல. அது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு செயலாக, விண்ணரசுக்குரிய செயலாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்தது என்று நாம் பார்த்தோம். அப்படி சொல்லும் பொழுது என்னுடைய ஈடுபாடு என்ன? என்னுடைய ஈடுபாடு என்ன? நானும் வருகின்றேன், நானும் தொழுகின்றேன், நானும் பார்க்கின்றேன், நானும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை என் நாவினால் உட்கொள்கின்றேன். என்னுடைய ஈடுபாடு என்ன? என்னுடைய ஈடுபாடு என்ன? முழுமையாக நான் எப்படி என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்பதை தான் நாம் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மையே நாம் ஒவ்வொரு நாளுமே அவருடைய அர்ப்பணிப்போம். நிச்சயம் நாம் பலவீனமானவர்கள் தான். நம் பலவீனமானவர்கள். இங்கிருந்து நம்ம போகின்ற பொழுது நாம் நல்லாகத்தான் போயிட்டுருப்போம். ஆனால் எதிர்க்க வரவங்க ஏதோ நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் என்னாலும் பலவிழந்து போகக்கூடாத நிலையிலே ஆண்டவரை சிக்கென பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை சிக்கென பிடித்த வேண்டும். நமக்கென்ற ஒரு மாத்திரை ஜபம், நமக்கென்ற ஒரு மாத்திரை ஜபம். ஒவ்வொரு நாளும் நம் உடலுக்கான மாத்திரை நாம் சாப்பிட்டு மூவேளை மாத்திரை சாப்பிட்றோம். அதே போல நம்முடைய ஆன்மாக்கான ஒரு மாத்திரை என்பது ஜபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்கின்ற பொழுது அது ஆன்ம ஒரு மருந்தாக ஆன்ம நிலையில் நமக்கு இருக்கின்றது. அதே போல் அந்த இயேசுவுடைய உடலை நாம் உட்கொள்கின்ற பொழுது உணர்ந்து நாம் வாங்க வேண்டும். உணவு என்பது உணர்வு. அதே நற்கருணை என்ற உணர்வை நான் உட்கொள்கின்ற பொழுது இயேசுவே என்னில் வாழ்கின்றார், என்னில் செயல்படுகிறார் என்ற உணர்வு என்னில் இருக்கின்ற பொழுது நிச்சயம் ஆண்டவருடைய அந்த இருப்பு, ஆண்டவரில் நாம் இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியிலே பேறு பெற்றவர்கள் என்று ஒவ்வொன்றாக அவர் பட்டியலிட்டு காட்டுகின்ற அந்த இடத்தில் நான் எந்த இடத்தில் இருக்கின்றேன்? கடவுளை காண்பவராகவா, நீதியை நிலைநாட்டக்கூடியவராகவா, விண்ணரசில் இடம் பெறக்கூடியவராகவா, அல்லது துன்புறுவரா, இரக்கம் பெறுவரா, கனிவுடையவரா? இந்த இடத்தில் நான் பேறு பெற்றவனாக வாழ்வதற்கு நிலையில்
நான் ஆண்டவரோடு இணைய வேண்டும், ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும், இவரை தொழ வேண்டும் என்ற நிலையிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இது இந்த நேரத்திலே நாம் நம்முடைய பாவங்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு எல்லா நிலையிலுமே அவர் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நமக்கு ஒரு சில நேரங்கள் எண்ணங்கள் வழியாகவும் நம்முடைய வார்த்தையின் வழியாகவும் உடல் இச்சைகள் வழியாகவும் சிறிய சிறு பாவங்கள் நாம் செய்திருக்கலாம். இந்த நேரத்திலே நம்மை முழுவதுமாக ஆண்டவரம் அர்ப்பணிப்போம். முடிந்தவர்கள் முழந்தால் படியலாம், அல்லது நீங்கள் அமர்ந்தபடியே நீங்கள் வேண்டிக்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவரோடு என்றும் இணைந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இயேசுவே, இது நாங்கள் பேசுகின்ற வார்த்தையின் வழியாக எத்தனையோ முறை எங்கள் வார்த்தையின் வழியாக பிறரை காயப்படுத்தியிருக்கின்றோம். எங்களை மன்னியும். எங்களுடைய நாவினை தொடும் ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையை தொடும். நாங்கள் பேசுகின்ற வார்த்தை பிறருக்கு நலம் தரக்கூடியதாக இருக்கின்ற வேளையில் நான் பேசுகின்ற வார்த்தை பிறரை காயப்படுத்தி இருக்கிறதே. என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். உம்மால் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இயேசுவே, இது இந்த கரங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. என் கரங்களினால் நான் கொடுக்க நினைத்தாலும் கொடுக்க என்னால் இயலவில்லையே. என்னுடைய கரங்களினால் பிறரை அடித்திருக்கின்றேனே, என்னுடைய கரங்களினால் பிறரை காயப்படுத்தி இருக்கின்றேனே. என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். என்னை தொட்டு என்னை ஆசீர்வதியும். நீர் எத்தனை மனிதர்களை உம் கரத்தால் தொட்டு குணப்படுத்தினீரே ஆண்டவரே. உம் கரம் உயர்ந்தது, உம் கரம் வலிமை மிக்க நிலையிலே என் கரத்தையும் தொட்டு ஆசீர்வதித்து, இதோ நான் தொடுகின்ற மனிதர்கள் வாழ்வு பெற வேண்டும், தொடுகின்ற மனிதர்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற நிலையிலே என்னுடைய கரங்களை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா.
இயேசுவே, இதோ மாறி வருகின்ற இந்த உலக கலாச்சாரத்தில் ஊடகங்கள் மத்தியிலே நான் உழண்டு ஊனமாய் போய்க் கொண்டிருக்கின்றேன். இதோ நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த செல்போன் மற்றும் இந்த உலகத்துக்குனான கவர்ச்சிகள் என்னை மாற்றுகின்ற பொழுது, இதோ உம்மை நெருங்கி வருகின்ற அந்த வாய்ப்போ அல்லது உன்னை அணுகுகின்ற பொழுதெல்லாம் இந்த ஊடகங்கள் என்னை மறைக்கின்றன, அல்லது என்னை இந்த சாத்தான் என்னை இந்த வழியிலே என்னை என்னாலும் விழுங்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆண்டவரே, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை ஒளிக்கு அழைத்து வாரும் ஆண்டவரே. என்னை உன்னோடு என்னாலுமே என்னை அழைத்து செல்லும் ஆண்டவரே, என்னை அழைத்து செல்லும். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இயேசுவே, இது நாம் பலமுறை பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றேன். பாவ சங்கீர்த்தனம் என்ற அந்த அருட்சாதனம் ஒரு அலட்சியமாக நான் கருதி இருக்கின்றேன். இன்று நான் பாவ சங்கீதம் செய்கிறேன், மீண்டும் மீண்டும் அந்த பாவத்திலே நான் விழுந்து போகின்றேன். ஆண்டவரே, எதற்கு தெரியலையே என்று நாம் அந்த பாவத்திலிருந்து நாம் மீண்டு வரணும். அதிலேயே நாம் விழுந்து கண்டுகிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து எனக்கு உம் மகனாக ஏற்று மகளாக ஏற்று வழி நடத்தும் ஆண்டவர். அந்த விபச்சார பெண்ணை பிடிபட்ட பொழுது இக்குற்றம் எனக்கு காணவில்லை, சென்று வா, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று அனுப்பி வைத்தாரே. சிறுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வலியோடும் வேதனையோடும் இரத்தத்தை சிந்திக்கொண்டும் தன்னுடைய அந்த கடைசி மூச்சு வரை அவர் நமக்காக இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே. நம் பாவங்கள் செய்து செய்து நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டு ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டோம். உடல் சார்ந்த நிலையிலே என்னுடைய நோய்கள் வருவதற்கு காரணம் நான் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கின்றேன். மீண்டு வர வேண்டும். மீண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கின்றாரே. ஆன்மீக காரியத்தில் நான் கலந்து கொள்ளாமல் இருக்கின்றேனே. இதோ அவர் கொடுக்கின்ற அந்த எல்லா நிலைகளிலுமே அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் வருகின்றேன், தயக்கம் கொண்டிருக்கிறேனே. ஆண்டவரே, என்னை அந்த பாவத்திலிருந்து என்னை தொடையும். இதோ என்னுடைய மனம் முழுவதும் சாக்கடையாக இருக்கிறது, என் உள்ளம் முழுவதும் சாக்கடையாக இருக்கிறது. அதை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே, தூய்மைப்படுத்தும். என்னை மீட்டருளும் ஆண்டவரே. இதோ விரக்தியான முறையில் எனக்கு யாரும் ஆறுதல் சொல்லாத முறையில் இருக்கின்ற பொழுதெல்லாம் நீரை எனக்கு ஆறுதல் தந்து என்னை வழிநடத்தும், என்னை குணப்படுத்தும். நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் என்னை வழிநடத்தி தரும் ஆண்டவரே, விடுதலை தாரும். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. இறைவனுடைய அந்த மன்னிப்பும், இறைவனுடைய அந்த ஆசீர்வாதம், இறைவன் இரக்கம் நம்மில் என்னாலும் இருக்கக்கூடிய நிலையில் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை மன்னிப்பார். நாம் விழுந்து போகின்ற பொழுதெல்லாம் நம்மை கை தூக்கி, மகனே மகளே, இதோ நீ என்னோடு இருக்கின்றார், நீ விலையேற பெற்றவர், மதிப்பு மிக்கவர், அன்புக்குரியவர்,
என்னால் நீர் படைக்கப்பட்ட ஒரு என் சாயலாக இருக்கின்ற என்னுடைய உயிர், நான் உன்னை திக்கற்றவராக, உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன், அஞ்சாதே கலங்காதே என்று நமக்கு எல்லா நேரங்களிலும் ஆறுதல் தரக்கூடிய இறைவனாக இருந்து நம் பாவங்களை முழுமையாக மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு நமக்காக நம்மில் இருந்து அவர் செயலாற்றக்கூடியவரே இந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நன்றி சொல்வது எத்தனை இணையது. அதாவது இடைவிடாமல் செபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள் என்ற அந்த வார்த்தை கேட்டிருப்பீங்க. எப்படி நாம் இடைவிடாமல் செபிக்க முடியும்? எப்படி இடைவிடாமல் ஆண்டவரோடு நாம் உறவு கொள்ள முடியும்? இடைவிடாமல் நாம் பலவிதமான வேலைகள் மத்தியில் இருக்கின்றோம், பலவிதமான அந்த பரபரப்பான இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது இடைவிடாமல் நாம் எப்படி இறைவனோடு இணைய முடியும்? நிச்சயம் நாம் இடைவிடாமல் செபிக்க முடியும். என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்ல முடியும். சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு கை கூடுகின்ற பொழுது, நன்மைகள் நடக்கின்ற பொழுது, நான் காலையில் எழுகின்றேன், அதுவே எனக்கு இறைவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் தான். இன்று இருப்பவர் நாளை இல்லை என்ற இந்த சூழ்நிலை, இன்று எனக்கு இந்த வாழ்வு கொடுத்திருக்காரே நன்றி. என்னுடைய இதயம் துடித்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த இதயத்தில் நம்முடைய ஜபங்களை இடைவிடாமல் அதை சேர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய உயிர் மூச்சு காற்று நாம் சுவாசித்து கொண்டிருக்கின்றோமே, அந்த சுவாசத்தில் நம்முடைய ஜபங்களை இணைக்கின்ற பொழுது இடைவிடாமல் நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இடைவிடாமல் அவரோடு நாம் உறவு கொள்கின்றோம். இடைவிடாமல் என்னாலும் அவரு நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் தருவார். நன்றியால் துதிப்பாடு என்று பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கைகளை தட்டி நாம் பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும்.
நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இதோ இந்த நேரத்தில் நம் குடும்பங்களாக நம்முடைய தனிப்பட்ட முறையில் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நாம் இந்த நேரத்தில் குணமளிக்கும் நிலையிலே ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகின்ற நேரம். அர்ப்பணிப்போம், முழுவதுமாக அர்ப்பணிப்போம். நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான். அப்படி என்ற முறையில் நம் குடும்பங்கள், நம் பிள்ளைகள், நம்முடைய வாழ்வு, நம்முடைய தொழில் வளம் எல்லாவற்றையும் இவருடைய பாதத்தில் வைத்து இந்த நேரத்தில் குணப்படுத்திருக்கிற நேரமாக நாம் மாற்றுகிறோம். இயேசுவே, இது நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாம் உம்மாலேதான். உம்மாலன்றி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாத ஆண்டவரே. இதோ இங்க இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் மத்தியிலே நீரே மையமாக இருந்து வழி நடத்தும். உம்மைதான் நம்பி வந்திருக்கின்ற அந்த வேளையிலே இந்த குடும்பங்களை நீதாமே ஆசீர்வதித்து வழி நடத்தி எல்லா சூழ்நிலைகளிலுமே இவர்கள் வருகின்ற சோதனைகள், ஆபத்துகள், விபத்துகள், நோய்களிலிருந்து நீதாமே விடுதலை தந்து காப்பீரும் ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் ஒருபோதும் விலக முடியாத நிலையில் எங்களுக்கு நீதாமே வாழ்வு தாரும் ஆண்டவரே. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை உள்ள நோய்கள், ஆபத்துகள், விபத்துகள், இவர்கள் பயணங்கள் மேற்கொள்கின்ற போதெல்லாம் உம்முடைய உடனிருப்பையும் பாதுகாப்பையும் நிறைவாக பொழிந்தள்ளும் ஆண்டவரே. இதோ இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய தூய ஆவியாருடைய வரங்களையும் கனிகளையும் நீதாமே நிறைவாய் பொழிந்து வழி நடத்தும். இந்த குழந்தைகளை ஆசீர்வதியும். பல்வேறு நிலைகளோடு இருக்கின்ற இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு பெற்றோர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இவருடைய எதிர்காலத்திலே அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் பெற்றோருக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பேற்றினையும் ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிந்து வழி நடத்தும் ஆண்டவரே. இளைஞர்கள், இளம் பெண்களுக்காக ஜெபிக்கின்றோம். இதோ அன்பு இழந்த எல்லா இளைஞர்களுக்கு நீதாமே ஆசீர்வாதத்தையும் உறுதுணையும் தூய ஆவியாருடைய ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் எதிர்காலத்தில் சிந்திக்கின்ற அந்த சிந்தனையிலும் அவருடைய வார்த்தையிலும் நீதாமே இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. அந்த இளைஞர்கள் எங்கெங்கோ தேடி தேடி தன்னுடைய வாழ்வுக்கான எல்லா எல்லை வரை செல்கின்ற பொழுதெல்லாம் உம்முடைய உடனிருப்பையும் உம்முடைய வழிகாட்டுதலும் அவர்களுக்கு நிறைவாக பொழியும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு தம்பதியருக்கும் குழந்தை வரத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குழந்தை வரத்தினால் அந்த குடும்பத்திற்கு தலைமுறை தலைமுறை சடிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. அந்த ஆபிரகாம் சாராளுக்கு கொடுத்த அந்த ஈசாக்கு என்ற ஒரே மகனை கொடுத்து நம்பிக்கையின் தந்தையாக உயர்த்தியது போல இதோ நம்பிக்கையோடு கேட்கின்ற இந்த குடும்பத்திற்கு அந்த குழந்தை வரத்தையும் கொடுத்து மற்றும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தலைமுறை செழிக்கக்கூடிய எல்லா நிலையிலும் நீதாமே ஆசீர்வாதித்தாரும் ஆண்டவரே. இதோ இங்கிருக்கின்ற முதியவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், சாலையிலே விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், ஓட்டுநர்கள் மற்றும்
பல்வேறு நிலையில் அவர்கள் தொழில் வளத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற மக்களுக்காகவும் எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சொல்ல முடியாத வியாதிகள், அறுவை சிகிச்சைகள், சர்க்கரை வியாதிகள் மற்றும் அல்ல அவர்களுடைய மன போராட்டங்கள் மத்தியிலே சாத்தானுடைய பிடியிலும் பில்லி சூனியம் இப்படி பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இந்த மக்களை விடுதலை தாரும் ஆண்டவரே. இவர்களை தொடும், இவர்களை தொட்டு ஆசீர்வதியும், இவருடைய உள்ளத்தை தொடும் ஆண்டவரே. இவருடைய நீதாமே ஆசீர்வதித்து உடைய மேலான குணப்படுத்துகின்ற அந்த கரத்தினால் இவர்களை ஆசீர்வாத நம்பிக்கையோடு இவர்களுக்கு உம்முடைய நிலையான அந்த ஆசீர்வாத வழி நடத்தும் ஆண்டவரே. இங்கிருக்கின்ற அனைவர் மீதும் உம்முடைய கரத்தினால் தொட்டு ஆசீர்வாதம். எக்குறையோடு இவர்கள் வந்தார்களோ அக்குறை நீங்கி நிறைவான ஆசீர்வாது இவர்கள் வீடு திரும்புவதற்கான நிலையை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நிலையிலே இந்த இடம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், இங்கிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் இவர்கள் ஆன்மீக காரியத்தில் இயக்குகின்ற போதெல்லாம் உம்முடைய உடனிருப்போடு இவர்களை இயக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் நிறைவாக பொழிந்து வழி நடத்தி உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தால் இவர்கள் வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியார்கள் இவர்கள் மீது இறங்கி மின்னும் முன்னும் பின்னும் இடமும் மலமும் மேலும் கீழும் இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நீதாமே ஆசீர்வாதத்தை சூழ்ந்து குழுந்து அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, கண் உறங்குவதும் இல்லை என்ற நிலையை இவர்கள் உறங்கும் பொழுதெல்லாம் உம்முடைய உணர்ப்பை தாரும் ஆண்டவரே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நாளில்லையே, நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நாளில்லையே, நினைவின்றி வாழ்வில்லையே. ஆண்டவர் உங்கள் நம்பிக்கையோடு குணப்படுத்தி இருக்கின்றார். நீங்கள் என்ன கேட்டாலும் என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். இயேசுவின் பெயரால் கேளுங்கள், உங்களுக்கு வாழ்வு நிச்சயம் உண்டு. உங்களுடைய நோய்களிலிருந்து விடுதலை தருவார். நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது நிச்சயம் கேட்பார். ஜபத்தை என்னாலும் தொடர்ந்து செபியுங்கள். ஆண்டவருடைய அந்த உறவில், ஆண்டவருடைய அன்பில், ஆண்டவருடைய அந்த வாழ்வில் நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற பொழுது நிச்சயம் அவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். அவருடைய முழுமையான இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற நாம் மாண்புயர் கீதம் பாடி நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். உயரே வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தான் கால் பண்ணேன். இன்னைக்கு 6:30க்கு மிக அருமையாக நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து உரைத்து நம்முடைய நோய் நொடிகளுக்கெல்லாம் சிறப்பான விதத்தில் மிக அருமையாக ஜெபித்தார்.
அதிலும் குறிப்பாக அருள் தந்தைகளுக்காக, அருள் கண்ணியர்களுக்காக, அனைவருக்கும் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிக சிறப்பான விதத்திலே இந்த ஒரு வழிபாட்டை நமக்கு நடத்தி கொடுத்த நம்முடைய உதவி பங்கு தந்தை அருள் தந்தை வின்சென்ட் அடிகளாருக்கு நம்முடைய பங்கு தந்தை சார்பாகவும் இறை மக்கள் உங்களுடைய சார்பாகவும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். அதிலும் குறிப்பாக நமக்காக இங்கே இவ்வளவு அருமையாக அந்த வழிபாடை நடத்தி கொடுத்திருக்கின்றார். நாங்கள் வகுப்பு தோழன் சொன்னல, எங்கள் 4 பேரில் மிக அருமையாக பாடக்கூடியவர். அந்த வார்த்தையை உச்சரிப்பு, இந்த தமிழ் நடை, நீங்கள் அந்த மறைவுரைகளை கேட்டிருப்பீங்க. அந்த ஒரு உயிரெழுத்திலிருந்து வருவார். ஆ ஆ இ இ அப்படின்ட்டு அடுக்கு மொழியில் பேசக்கூடிய ஒரு நபர். எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும், எந்த ஒரு செயலை கொடுத்தாலும் அதை நல்ல முறையிலே எடுத்து கூறக்கூடியவர். எனவே நமக்காக ஜபித்திருக்கின்றார். நாம் அனைவரும் கண்களை மூடி நம்முடைய புனித விண்ணேற்பு அன்னை அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய இந்த குருத்துவ இந்த நிலைப்பாட்டிலிருந்து இந்த ஆன்மீக காரியங்களில் நல்ல முறை இருக்க வேண்டி அவருக்காக நாம் ஒரு அருள்ந்த மரியை சொல்லி அவருக்காக நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காகவும் ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அழகையின் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே, அழகின் முழுமையிட்டாயே, அழகையின் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே. இருளே சூழ்ந்திடும் போது உதய தாரகை போல, இருளே சூழ்ந்திடும் போது உதய தாரகை போல, அருளே நிறைந்த மமரியே, அருள் வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமையிட்டாயே, அழகையின் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே. இயேசுவின் மதுரமான திருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேர் பண்ணையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு இந்நிறமும் ஆராதனையும் சுதியும் சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.